ஏய், என்னடி பண்ற? என்னம்மா? ஏண்டி பாரடி காம்பெல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு. இந்த காம்புல முள்ளுகள்ல இருக்கான்னு பாத்துட்டு போடணும்டி. சரியா போச்சு. மா, உன்னை கூப்பிட்டது தப்பா போச்சுமா. நீ விடிய விடிய இப்படியே உட்கார்ந்து தரம் பிடிச்சிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரண்யா, சரண்யா வர இருமா வரேன். போ போ. எல்லாத்தையும் அப்படியே கொட்டி விட்டுட்டா. இவ பாட்டுக்கு கிளம்பி எங்கேயாச்சும் போயிடுறான். எவ்வளவு நேரம் தான் நானும் பண்றது. ஏய், எங்க? ஏய், பாத்துடி, பாத்து பாத்து வா. குடு. நீ அதெல்லாம் போடு. நான் ஊதுவத்தி பத்த வச்சுட்டு வரேன். ரூம் ஸ்ப்ரேவை விட இது நல்லா இருக்குடி. பின்ன நானே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்ததாச்சே. ரொம்ப பண்ணாதடி. ஏய், ஐயோ, ஸ்டவ்ல பால் வச்சிருந்தேன்டி. நல்லா சுண்டி இருக்கும் போல இருக்கு. போய் பாருமா. ஷோ, எப்படி மறந்தேன். ஏய் சரண்யாடா. வரட்டும் வரட்டும், கேஷுவலா இருப்போம். गाइस சரண்யா, எனி ஹெல்ப்? நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஹெல்ப் தான். அப்புறம் நீங்க மூணு பேரும் ஒரே சேர்ல உட்காராதீங்க, உடைஞ்சிரும். ஆமா உடைஞ்சிரும். ஆமா, யாரா அந்த மூணு பேரு? டேய், உன்னை கலாய்ச்சிட்டு போறா. சரண்யாலாம் கலாய்க்க வந்துச்சு. செய் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா ஆன் பண்ணாமலே ஸ்டவ்ல பால் பொங்கிட்டோன்னு வந்து சொல்லுது. இப்படி வச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். ஐயோ, அம்மாவுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு. அண்ணனுக்கு வெறும் பாலம். வேற பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெற்றி. இப்ப என் மனசுல இருக்கிறது எல்லாமே என்னால சரியா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எப்பவுமே இந்த வீட்டுல நீ ரொம்ப அன்பா இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து
செந்தாமர அடி செந்தாமர. சக்தி, இது என் மாமியார் என்கிட்ட என்னோட சாந்தி முகூர்த்தத்துக்காக கொடுத்த புடவை. அவங்க எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுக்கறேன். உன்னால நம்ம குடும்பம் தழைக்கணும். நாளைக்கு நீயும் உன் மருமகளுக்கு இந்த பட்டு புடவைய பத்திரமா எடுத்து வச்சு தரணும். எனக்கு அது போதும் சக்தி. நிச்சயமா அத்தை. ஒரு நிமிஷம் அத்தை. நல்லா இரு, நல்லா இரு. எழுந்துருமா. இந்த வரேன் அத்தை. சக்தி, ஒரு நிமிஷம். அந்த புடவை மாதிரியே இதுவும் நம்ம குடும்பத்தோட நகைதான். இதையும் நீ போட்டுக்கோ, புரிஞ்சுதா? சக்தி, நீ ரொம்ப விவரமான பொண்ணு. உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு கல்யாணமான சமயத்துல நான் கொஞ்சம் விவரம் இல்லாம இருந்ததுனால எங்க அத்தை என்கிட்ட சொன்னாங்க. அத நானே இப்போ உன்கிட்ட சொல்லிடுறேன். சக்தி, இதெல்லாம் ஏதோ வெறும் புடவையும் நகையும் மட்டும் நினைச்சிடாத. நான் உன்கிட்ட நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே ஒப்படைச்சிருக்கேன். நம்ம வம்சம் தழைச்சு வருது உன் கையில தான் இருக்கு சக்தி. இந்தா. சரி, போ, போய் மாத்திட்டு வந்துடு. வரேன் அத்தை. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. நாளைக்கு காலையில வேலையை சுத்தி போடணும். அம்மா, சுத்தி எல்லாம் அப்புறமா போடலாம். விட்டா உன் மருமகளை விடிய விடிய புகழ்ந்துகிட்டே இருப்ப. மகன் டென்ஷன் ஆயிட போறான். முதல்ல சக்தியை மேல அனுப்புவோம். ஆமா ஆமா. நல்ல நேரம் வேற தவறிட போகுது. ஒரே ஒரு நிமிஷம். இருங்க இருங்க. ஓ, ஆலா. ஓஹோ, ஓஹோ. இந்த சக்தி இப்ப போ. சக்தி, விற்கப்பட்டதெல்லாம் போதும். அண்ணா அங்க காத்துட்டு இருப்பாரு, போங்க. ஏய், சும்மா இருடி. சக்தி, நீ போ.
மேடம். என்ன போலீஸ்காரங்க என்ன நேரத்தில் வராங்க? என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? மேடம் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என்ன சொன்னீங்க? நானா? என்ன விளையாடுறீங்களா நீங்க? அண்ணா போலீஸியா வந்திருக்காங்க. மேடம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. உங்களை ஸ்டேஷன் கூப்பிட எனக்கு என்ன ஆசையா? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால தான் கூப்பிடுறோம். கம்ப்ளைண்டா? எங்க அம்மா மேல யார் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? டேய், வேற யாரா கொடுத்துருப்பாங்க? நம்ம கிட்ட பணம் வாங்கினா யாராவது தான் பணத்தை கொடுக்க முடியாம நம்ம மேல புகார் கொடுத்துருப்பாங்க. மேடம், கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாலும் நேரங்காலம் பார்க்காம வந்துடுவீங்களா நீங்க? நேரங்காலம் பார்த்து வரதுக்கு நான் என்ன 9 to 5 வேலையா பார்க்குறேன்? நான் என் கடமையை செய்ய வந்திருக்கேன். கோஆபரேட் பண்ணா எல்லாருக்கும் நல்லது. யாரு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது? யாருன்னு சொல்லுங்க. வட்டி தொழில இதெல்லாம் சகஜம்தான். நான் பேச எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க மேடம், இது ஒன்றும் பணம் சம்பந்தப்பட்ட கேஸ் இல்ல. மேடம், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க மேடம். அரெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்களுக்கு டீடைல்ஸ் தரணும். நான் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண வரல, ஒரு ஃபார்மல் என்கொயரி, அவ்வளவுதான். நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. எங்க அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். யமுனா. உங்க அக்கா யமுனா தான். யமுனாவா? மேடம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தப்பான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கீங்க. எங்க அக்கா அப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. கொடுத்துருக்காங்கம்மா. வேணும்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். வந்து என்கொயரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மேடம், எங்க அம்மாலாம் ஸ்டேஷனுக்கு வர மாட்டாங்க மேடம். மேடம் நாங்க விட மாட்டோம் மேடம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. மேடம், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்க அக்கா பேர்ல யாரோ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மா, சொசைட்டில முக்கியமானவங்களை என்கொயரி பண்றதுக்கு விசாரிக்காம வருவனா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. என்ன பேசிட்டு இருக்க? ஃபார்மலா ஒரு ஆக்ஷன் எடுத்தேன்னு எனக்கு ஒரு ரெக்கார்டு வேணும். சின்ன என்கொயரி, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நீங்க கோர்ட்ல பாத்துக்கலாம். இதையே நீங்க இவ்வளவு பெருசு பண்றீங்க. எங்க அம்மாலாம் வர மாட்டாங்க. சக்தி, முதல்ல யமுனாக்கு ஃபோன் பண்ணி கேளு. இந்தாங்க நீ. வெற்றி நாட் ரீச்சபிள்னு வருது. இங்க பாருங்க, சும்மா ஒரு என்கொயரி தான். வரலன்னா நான் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாச்சும். ஓ, போஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க? எங்க மேடம், கொஞ்சம் பண்ணுங்க பாப்போம். என்ன மீறி எங்க அம்மா எப்படி கூட்டிட்டு போறீங்க நானும் பாக்குறேன். டேய் வெற்றி, நீ கொஞ்சம் சுமாரா. மேடம், இவங்க காலையில் வருவாங்க, நீங்கள் போங்க. சாரி சார், நான் ஆக்ஷன் எடுத்தேன்னு ரெக்கார்டு இருந்தாகணும். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. சக்தி, உங்க மாமா கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இப்ப என்ன, எங்க அம்மா வரணும் அவ்வளவுதானே? 1/2 மணி நேரத்தில் விட்டுருவீங்கல்ல? நானே கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. இல்ல சார், அவங்க ஏன் கூட வரணும். ஹலோ இன்ஸ்பெக்டர் மேடம், தேவையில்லாம தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கூட்டிட்டு வாங்க. மேடம், நான் தான் சொல்றேன்ல. வாங்கம்மா. மேடம், சொன்னா கேளுங்க மேடம். அம்மா, மேடம் கேளுங்க. நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல மேடம். அம்மா, அம்மா போகாதீங்கம்மா. மேடம் ப்ளீஸ் மேடம்.
வண்டியில ஏத்துங்க. அம்மா அம்மா மேடம் ப்ளீஸ் மேடம். ஐயோ டேய் அம்மாட்ட நீ பேசுறா. அம்மா நாங்க பின்னாடியே வரோம், நீங்க தைரியமா இருங்க. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க அங்க வரோம் அத்தை. அம்மா அம்மா வெற்றி, வா வெற்றி, நம்ம உடனே போலாம், வா. அம்மா வெற்றி, நானும் வரேன். நானும் வரேன் சக்தி. ஐயோ நீ வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அலையக்கூடாது. அத்தை மேல ஒரு தூசு திரும்ப கூட நான் படப்பட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. கிரியா திடி, நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. அண்ணியை பாத்துக்கோங்க. ஆமாடா பாத்துக்கங்கடா. வா வெற்றி. உள்ள போமா. நீங்க பாத்து போங்க. சரண்யா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகல, போயிருக்காங்கல்ல வா சார், அவங்க பேசி வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வா வா. உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவ தான் அந்த பிரியா. அந்த பணத்தை கொடுத்தது யார் தெரியுமா? சக்தியோட மாமியார் ரங்கநாயகி. சக்தியை பழி வாங்குறதுக்காக பிரியாவுக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பழக அனுப்பியிருக்கா அந்த ரங்கநாயகி. உன்னை வேணாம் வேணான்னு ஒதுக்கி தள்ளின கார்த்தியே உன்னை தேடி வந்து உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்வாரு. சொல்ல வைக்கிறேன் பாரு. ஒரு நிமிஷம். யமுனா, என்னாச்சு யமுனா? என் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கம்மா? எதுக்காக கொடுத்த? ஏம்மா நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இத பாரு, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா என்கிட்ட நேரடியா வந்து கேட்டிருக்கலாமே. ஏம்மா இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டேன்? டேய் போதும் நிறுத்து. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நல்லவ மாதிரி நடிச்சு பேசினா நீ செஞ்ச கெடுதல் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா என்ன? யமுனா, நீ என்ன இப்படி வா பொண்ணு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஹேய், உனக்கு என்ன மரியாதை? ஏன் வாழ்க்கையை கெடுத்து ஏன் புருஷனுக்கு பிரியாவை கட்டி வைக்கிறதுக்கு பிளான் போட்டவ தானே நீ?